ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் தனக்கு பிடிச்ச பிளேயரை சப்போர்ட் பண்ண ஒரு இடம். எத்தனை மேட்சஸ், எவ்வளோ மறக்க முடியாத தருணங்கள். வெல்கம் டு செபாக். கேஷ் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஷாக எடுத்துக்கோங்க கையில். ஸோ கேஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது. உள்ளே வந்து ஜிபே, இன்டர்நெட் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ பார்த்து வே ஆன் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி மேட்ச் எப்படி போகுது. லாஸ்ட் டே வேறு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு டே வந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். அண்ட் ரிஷப் பந்த் கில்லோட செஞ்சுரியை நேரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். ஸோ என்ன நடக்குதுன்னு போவோம். இந்தியா கண்டிப்பாக ஜெயிக்க போகிறாங்க. ஏன்னா 143 இருக்காங்க. கண்டிப்பாக இன்னொரு 6 விக்கெட் தான். இன்னும் 1 டே இருக்குது ஃபுல்லாக. பார்ப்போம் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு. உள்ளே வந்தாச்சு. நம்ம மீடியா கேட் இங்கே இருக்குது. அது வழியாக அப்படியே போகிறோம். அப்படியே போக வேண்டியதான். அப்படியே போகலாம். அப்படி இதான் மீடியா பாக்ஸ். ட்ரீம் டு கம். இங்கே உள்ளே போகிறோம் ஒரு நாள். அஸ்வின் சொந்த மண்ணில் 2வது செஞ்சுரி. மொத்தமாக 37 5 விக்கெட்ஸ் ஹால்ஸ். சேப்பாக புரிஞ்சு மாசா கெத்தா அடித்து நொறுக்குனார் நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின். அவருக்கு நம்ம சேப்பாக் ஃபேன்ஸ் கொடுத்தது சந்தோஷம் மட்டும்தான். சேப்பாக் ஃபேன்ஸ் எப்போவுமே நாலேஜபிள் க்ரௌட். அதை எப்போவுமே அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க. ஈக்குவலாக எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த நாலேஜபிள் க்ரௌடுக்கு நானே ஒரு பெரிய ஃபேனுங்க. இப்படி சொன்னால் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். கடைசியாக நான் பார்த்தது சில்லான காற்று, அஸ்வினோட விக்கெட்ஸ், ஜஸ்ட் எ பியூர் பிளெஸ்ஸுங்க. சீக்கிரம் முடிஞ்சுதுன்னு சின்ன வருத்தம் தான். பட் மனசு முழுக்க ஹாப்பினஸ் தான் இருக்குது. த நாலேஜபிள் க்ரௌடோட அப்ரிஷியேஷனுக்கு அளவே இல்லை. இந்த மாதிரி ஒரு அழகான பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.